நாட்டின் வைத்திய துறையில் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் சில பிரதேசங்கள் வைத்தியர்கள் இன்றியே அநேகமான வைத்தியசாலைகள் இயங்கி வருகின்றன. திருகோணமலை திரியாக் மத்திய மருந்தகம் கடந்த சில வருடங்களாக வைத்தியர் இல்லாத நிலையில் இயங்குகின்றமை தொடர்பில் அங்குள்ள மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திரியாய் கிராமத்தில் உள்ள மத்திய மருந்தகத்தில் கடந்த 4 வருடங்களாக வைத்தியர் ஒருவர் இல்லாமையினால் அங்குள்ள மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். தமது மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக சுமார் 46 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியுள்ளதாகவும் இவர்கள் கவலையடைகின்றனர். ஜனங்கள் 4 பக்கத்தாலும் ஜனங்கள் வந்து கொண்டிருக்குது. ஆனால் ஆஸ்பத்திரியில் நல்ல சிறந்த டாக்டர்மார் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இரவு பகல் குச்சவெளி போக வேண்டும், அல்லாவிட்டால் திருகோணமலை போக வேண்டும். இதற்காக எங்களுக்கு அதற்கு அவ்வளவு தூரம் காசுகள் செலவழித்துக் கொண்டு போக முடியாது. வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் தூர இடங்களுக்கு சென்று மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்வது சிரமமாக உள்ளதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். மதுரங்குடா, கல்லம்பற்றை, கட்டுக்குளம், செந்தூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 750 குடும்பங்கள் திரியாய் கிராமத்தில் வாழ்ந்து வருகின்ற நிலையில் வெறுமனே கட்டிடம் மாத்திரம் காணப்படுகின்றமை அதிகாரிகளின் கவனஈனத்தை எடுத்துக்காட்டுகின்றது. ஆடு மாடுகளின் உறங்குதளமாக இந்த வைத்தியசாலை அமைந்துள்ளது. அரசியல் கட்சிகள் வாரார்கள், அரசியல் நோக்கத்துக்காக எங்கள் திரியாய் கிராமத்துக்கு வாரார்கள். அரசியல் தேவை முடிந்தால் எங்கள் திரியாய் கிராமத்தை திரும்பி பார்க்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நிரந்தர வைத்தியரை தெரிவு செய்து இந்த வைத்தியசாலைக்கு நிரந்தரமாக மக்கள் மருந்தெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வோம். அது மாத்திரமன்றி வைத்தியர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட விடுதி வவ்வால் மற்றும் கட்டாக்களி கால்நடைகளின் தங்குமிடமாக மாறியுள்ளமையும் கவலை அளிக்கும் விடயமாகும். வெறுமனே கட்டிடமாக காட்சியளிக்கும் இந்த மருந்தகத்தை மக்களின் பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் மாற்றியமைக்க வேண்டியது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் கடமையாகும்.